அண்மை செய்தி கோவை புதூர் 4வது பட்டாலியனில் பெண் போலீசுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் பட்டாலியன் எஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கோவையில் பாலியல் புகாரில் போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் போலீசார் அளித்த புகாரின் பேரில் 10 பிரிவுகளில் அவர் மீது வழக்குகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கோவை புதூர் போலீஸ் பட்டாலியன் படைப்பிரிவில் பணிபுரிந்த பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பட்டாலியன் தமிழ்நாடு 4வது பட்டாலியன் படைப்பிரிவில் கமாண்டராக காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்தில் பணியாற்றி வருபவர் செந்தில்குமார். அவர் பணி செய்யும் பெண்கள் மற்றும் பெண் போலீசாருக்கு பல்வேறு பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்ததாகவும் பெண் போலீசாரிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி பேசியுள்ளதாகவும் புகார்கள் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான புகார்கள் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் பெண் போலீசார் சார்பில் அளிக்கப்பட்டன. அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்கள் போத்தனூரில் உள்ள கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை, மிரட்டல், கொடூரமாக தாக்குதல், பெண்ணின் மரியாதை அவமதித்தல், அதிகாரத்தை பயன்படுத்தி வன்கொடுமை உள்ளிட்ட 10 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து மகளிர் போலீசார் செந்தில்குமாரை நேற்று கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன். அண்மை செய்தி கோவை புதூர் 4வது பட்டாலியனில் பெண் போலீசுக்கு பாலியல் தொல்லை தந்த புகாரில் பட்டாலியன் எஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கோவையில் பாலியல் புகாரில் போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்கள் போலீசார் அளித்த புகாரின் பேரில் 10 பிரிவுகளில் அவர் மீது வழக்குகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது கோவை புதூர் போலீஸ் பட்டாலியன் படைப்பிரிவில் பணிபுரிந்த பெண் போலீசாருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் போலீஸ் அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த பட்டாலியன் தமிழ்நாடு 4வது பட்டாலியன் படைப்பிரிவில் கமாண்டராக காவல் கண்காணிப்பாளர் அந்தஸ்தில் பணியாற்றி வருபவர் செந்தில்குமார். அவர் பணி செய்யும் பெண்கள் மற்றும் பெண் போலீசாருக்கு பல்வேறு பாலியல் தொந்தரவுகளை கொடுத்து வந்ததாகவும் பெண் போலீசாரிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறி பேசியுள்ளதாகவும் புகார்கள் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான புகார்கள் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் பெண் போலீசார் சார்பில் அளிக்கப்பட்டன. அவர் மீது துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண்கள் போத்தனூரில் உள்ள கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். பாலியல் வன்கொடுமை, மிரட்டல், கொடூரமாக தாக்குதல், பெண்ணின் மரியாதை அவமதித்தல், அதிகாரத்தை பயன்படுத்தி வன்கொடுமை உள்ளிட்ட 10 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து மகளிர் போலீசார் செந்தில்குமாரை நேற்று கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.